Hello viewers, welcome to City Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have a training in our academy. நம்மளோட ட்ரைனிங் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் Hyundai i10 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க்கு டிரைவ் ஆன் நேரோ ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் கமர்ஷியல் ரோட்ஸ் ஆஃப் மயிலாப்பூர் அண்ட் ட்ரிப்ளிகேன். சென்னை பீப்புளுக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி ஏரியாவில் 4-wheeler ட்ரைவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸே இதில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. பிகாஸ் ரோடோட விட்த் ரொம்ப சின்னதாக இருக்கும், வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸில் தான் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரோட்ஸில். இதில் ஃபர்ஸ்ட் திங் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் ஃப்ரேம் கால்குலேஷன், லெஃப்ட் மிரர் அப்சர்வேஷன். நம்ம ட்ரைனிங் கிட்ட சொல்லியிருக்கிறது மெயினாக இந்த மாதிரி ரோட்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான ரீசன் அவங்கள லெஃப்ட் சைடு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக மட்டுமே தான். அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் லெஃப்டாக 9 o'clock போர்ஷன், ரைட்டாக 3 o'clock போர்ஷனில் ஹோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டேர்னிங் டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வச்சோம். அந்த டேர்னிங் டாஸ்க்கில் அவங்களுக்கு ஸ்டீரிங் எப்படி ஹோல்டு பண்ணணும், ஸ்டீரிங் ரொட்டேட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டைல் என்ன, ஷஃபிள் மெத்தட், கிராஸ் ஓவர் மெத்தட், ஸ்டீரிங்கோட ரொட்டேஷன், டோட்டல் வீல் ரொட்டேஷன் எத்தனை வரும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ப்ரீஃப் நாலேஜ் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரோட்ஸில் அவங்க ஸ்டீரிங் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஜென்ரலாக பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ், நேரோ ஸ்ட்ரீட்ஸில் மூவ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வெஹிக்கிள், ரைட் சைடில் வெஹிக்கிள் இருக்கும். அதுக்கு நடுவில் அவங்க போகும்போது ஸ்டீரிங் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க. அதே சமயம் ஒரு அப்ஸ்டக்கில் தாண்டறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் ரைட் சடனாக அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டர்னிங்ஸ் நம்ம நேரோ ஸ்ட்ரீட்டில் மூவ் பண்ணும்போது ரோட் கார்னர் அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வைட் ஆங்கிள் ஆஃப் டர்ன், அதாவது நம்ம ரைட் எடுக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட்டில் ரைட் எடுக்கணும், லெஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரைட்டில் லெஃப்ட் எடுக்கணும். அப்போ தான் நம்ம வெஹிக்கிளோட லென்த் கரெக்டாக அந்த நேரோ ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும். இப்போ நம்ம ட்ரெயினிங்க்கு ஒரு டாஸ்க் நம்ம கொடுப்போம். அதாவது ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் ஒரு டெட் அண்ட் ரோடில் போய் அவங்க லாக் ஆகிட்டாங்கன்னா எப்படி அந்த ரோட்டில் அவங்க திருப்பிட்டு வரணும், அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஸ்மால் ரோட் யூட்டன் கான்செப்ட்டு அதுதான் இப்போ அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. வித்தவுட் மை இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இப்போ வெளியிலேருந்து தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஆல்ரெடி 4 to 5 யூட்டர்ன்ஸ் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் க்ரைட்டீரியா அவங்க பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு அலைன் த வெஹிக்கிள் அட்மோஸ்ட் லெஃப்ட்டு. அவங்களோட வெஹிக்கிளுக்கு பேரில் எந்த ஒரு அப்ஸ்டக்கிளும் இருக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளை ரைட்டில் திருப்பிட்டு ஃப்ரண்ட் எக்ஸ்டெண்டில் மூவ் பண்ணணும். அப்படி எக்ஸ்டெண்டில் மூவ் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் பானட் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் போகணுன்றதை அவங்க டிசைட் பண்ணணும். ரியர் பொறுத்த மட்டும் எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் ரோடோட விட்டே சின்னதாக தான் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்லேயே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பேக்லேயே ஸ்பேஸ் விட்டோம்னா நம்ம அலைன்மெண்ட்டு 2 to 3 அலைன்மெண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் கம்ப்ளீட் ஆப்போசிட் சைட் ரிவர்ஸ், அகைன் ஃபுல் ரைட்டு ஃபார்வர்டு. இது எல்லாமே அவங்க கிளச்சில் தான் பண்ணணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. அண்ட் கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது பிரேக் ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ரொம்பவே ஈஸியாக ஒரே அலைன்மெண்ட்டில் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட் பிகாஸ் ஆஃப் மோர் தேன் 4 to 5 யூட்டர்ன்ஸ் அவங்க நம்மக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணதானால் மட்டுமே தான் இந்த ரிசல்ட்டு. லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த மட்டும் லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸுக்கு க்ளோஸாக போய் கட் பண்ணக்கூடாது, நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அந்த வெஹிக்கிளோட ஃபுல் வியூ தெரியிற இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதே அளவுக்கு மினிமம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இப்போ லெஃப்ட்டில் இந்த கார் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரைட்லேயும் திருப்பக்கூடாது, பிகாஸ் ரைட்லேயுமே வெஹிக்கிள் இருக்கும். மிடில் ரோடு அலைன்மெண்ட், இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம மிடில் ரோட்லேயே தான் ட்ரைவ் பண்ண முடியும், லெஃப்ட் லைன் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. பட் ரோடோட ஃபஸ்ட்டு ரூலே லெஃப்ட் லைன் மேனேஜ்மெண்ட் தான். பட் இந்த மாதிரி ரோட்ஸில் லெஃப்ட்டில் ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மிடில் ரோடு அலைன்மெண்ட்டில் தான் மூவ் பண்ண முடியும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு வைடு வியூ ஆஃப் ரோடு அனலைசேஷன். ஏகப்பட்ட எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸிட் ரோட்ஸ்லேருந்து யார் வேணால் இப்போ வேணால் சடனாக வருவாங்கன்றதை நம்ம எதிர்பார்த்துட்டே போனோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். அப்படி யாராவது வந்தால் எஸ்ஆர் நோ தேரி, எஸ்னா ஸ்லோ பண்ணி விட்டுறோம், நோனா ஹார்ன் பண்ணி நிப்பாட்டி மூவ் பண்ணுறோம். இப்போ இங்கே ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ ரைட்டில் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணியிருக்காரு, இந்த வெஜிடபிள் கை ஸ்டாப் பண்ணியிருக்காரு, லெஃப்ட்டில் இந்த 2-wheeler ப்ளேஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் ஃப்ரேம் ரைட் ஃப்ரேமை கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் நம்ம போக முடியும்னா மட்டும் தான் போகணும், இல்லை போகக்கூடாது. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி 2-wheelers பொறுமையாக இல்லாமல் ஏறி வந்துடுவாங்க. இப்போ இவராலுமே உள்ளே போக முடியாது ஃபுல்லாக. ஸோ இவர் போனால் தான் நம்ம மூவ் பண்ண முடியும். நம்ம மூவ் பண்ணால் தான் நமக்கு பின்னாடி ஒரு வெஹிக்கிள் ஃப்ரீ ஆகும். அப்படி ஃப்ரீ ஆகும்போது அந்த ஆட்டோ மூவ் பண்ண முடியும். இப்போ இந்த ஆட்டோக்கு பின்னாடி என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னே தெரியாது, அதுக்குள்ளேயுமே அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது நம்மளை புஷ் பண்ணும்போது நமக்கு முன்னாடி அப்ஸ்டக்கிள்ஸ் இல்லைனா மட்டுமே தான் வியூவர்ஸ் நம்ம மூவ் பண்ணணும். ஜென்ரலாக ஒரு பிகினர்ஸ் பேனிக் ஆகிறதே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. இவங்க போகலான்னு சொன்னாலும் டக்குன்னு ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணிவிடுவாங்க. இப்போ அந்த 2-wheeler சொல்கிறாரு, நமக்கு லெஃப்ட்டில் இந்த 2-wheeler இருக்குது, ரைட்டில் இந்த 2-wheeler இருக்குது. அந்த மாதிரி க்ளோஸாக இருக்கும்போது நம்ம மூவ் பண்ணக்கூடாது. இப்போ ஆட்டோக்கு சைடில் ஒரு ஏரி வந்ததுனால அகைன் இங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது. இந்த மாதிரி இடத்துல நமக்கு ஃபுல் ஸ்பேஸ் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணணும், இல்லைனா நம்ம மூவ் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது.
இப்போ இந்த இடத்துல அந்த வெஹிக்கல்ஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் நான் மூவ் பண்ணுறேன். பிகாஸ் லெஃப்ட்டில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ நம்ம அப்ரப்டாக அப்படியே மூவ் பண்ண முடியாது. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிளச் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ஸ் நம்ம தான் பார்த்துக்கணும். மற்றவங்க சொல்கிறத டைரக்ஷன்ஸை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம வெஹிக்கிள் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்னாடி யாராலும் ஹார்ன் பண்ணுறாங்கன்னா பேனிக் ஆகக்கூடாது. கிளச் கண்ட்ரோல், low gear maintenance, steering control, mirror observation, left frame, right frame calculation, space calculation, road analyzation, road corner observation, predicting the movement of other vehicle, wide view of road analyzation. இந்த கான்செப்ட் எல்லாமே இந்த ரோட்ஸில் கவர் ஆகிடும். இந்த டாஸ்க் முடியும் போது நம்ம ட்ரெயினுக்கு அவங்க வெஹிக்கிளோட லென்த் என்ன, விட்த் என்ன, ஸ்பேஸ் என்ன, இந்த கேப்புக்குள்ளே வெஹிக்கிள் போகுமா போகாதா, எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், அண்ட் எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும், வெஹிக்கிளோட ஏ ஃப்ரேம், பி ஃப்ரேம், ஏ பில்லர், பி பில்லர் அண்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன், இது எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிய வந்துடும். அவங்களோட வெஹிக்கிள் எந்த கண்ட்ரோல்ஸுமே இல்லாமல் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாகவே தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணால் சிட்டி கார் ட்ரெயினர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்கள் காரில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட கார் இல்லை அப்படின்னா நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஹேட்ச்பேக், செடான், எஸ்யூவி, எம்பிவி, ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் போத் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே நீங்கள் பர்சனலைஸ்டாக கற்றுக்கலாம். நம்மளோட அகாடமி வந்து ஒன்று டி நகரில் இருக்குது, இன்னொன்று நங்கநல்லூரில் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட அகாடமிலையும் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும்னா சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க தனியாக ட்ரை பண்ணாதீங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்க யாரும் பக்கத்தில் உட்கார வச்சு ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.